இளைஞர் அஜித் மரண வழக்கை மதுரை மாவட்ட நீதிபதி ஜான் சுந்தர்லால் சுரேஷ் விசாரிக்க நீதிபதிகள் உத்தரவு பிறப்பித்திருக்கின்றனர். அஜித்குமார் வழக்கை மதுரை மாவட்ட நீதிபதி ஜான் சுந்தர்லால் சுரேஷ் நீதி விசாரணை செய்ய உத்தரவு பிறப்பிக்கப்பட்டிருக்கிறது. சட்டவிரோத மரணம் தொடர்பாக நீதி விசாரணைக்கு உத்தரவு பிறப்பிக்கப்பட்டிருக்கிறது. இதுகுறித்த கூடுதல் விவரங்களுடன் இணைகிறார் செய்தியாளர் ரஃபீக் ராஜா. கூடுதல் விவரங்களை பதிவு செய்யும். நிச்சயமாக சிவகங்கை மாவட்டம் வடபுறம் காளி கோவிலுடைய காவலர் அஜித்குமார் இறந்த வழக்குதான் இன்று உயர்நீதிமன்ற மதுரை கிளை விசாரணை செய்து வருகின்றது. குறிப்பாக இந்த காவலர் அஜித்குமார் விசாரணையை தற்போது தமிழ்நாடு அரசு சிபிசிஐடி விசாரணைக்கு மாற்றி உத்தரவு பிறப்பித்திருந்தது. இந்த கொடூர சம்பவத்தில் ஈடுபட்ட 5 காவலர்கள் மீது கொலை வழக்கு பதிவு செய்து அவர்களும் கைது செய்து தற்போது சிறை காவலுக்கு, அதாவது நீதிமன்ற சிறை காவலுக்கு அனுப்பப்பட்டுள்ளனர். இந்த இந்நிலையில் இந்த வழக்கில் நீதி விசாரணை வேண்டும் அல்லது சிபிஐ விசாரணைக்கு இந்த வழக்கை மாற்ற வேண்டும் என்று உயர்நீதிமன்ற மதுரை கிளையில் பல்வேறு மனுக்கள் தாக்கல் செய்யப்பட்டிருந்தது. இந்த வழக்கை தான் காலையிலிருந்து நீதிபதிகள் சுப்பிரமணியன் மற்றும் மரியா கிளாட் ஆகியோர் அடங்கிய அமர்வு விசாரணை செய்து வருகிறது. விசாரணையின் போது மனுதாரர் தரப்பில் பல்வேறு குற்றச்சாட்டுகளை ஆவணங்களாகவும் வீடியோ காட்சிகளாகவும் காலையில் பதிவு செய்திருந்தனர். இந்த நிலையில் தான் இந்த வழக்கில் பிரேத பரிசோதனை அறிக்கை வேண்டும், அது மட்டுமல்லாமல் சம்பந்தப்பட்ட நடுவண் நீதிமன்ற நீதிபதியத்துடைய சாட்சியே வேண்டும், இந்த வழக்கு வீடியோ மற்றும் போட்டோக்கள் எடுத்த தனிநபர்கள் நீதிமன்றத்தில் ஆஜராக வேண்டும் என்று கூறி வழக்கு விசாரணையை 3 மணிக்கு நீதிபதிகள் ஒத்திவைத்திருந்தனர். தற்போது இந்த வழக்கு மீண்டும் 3 மணிக்கு விசாரணைக்கு எடுத்துக் கொள்ளப்பட்ட போது மதுரை மருத்துவக் கல்லூரியினுடைய முதல்வர் மற்றும் அந்த கோவிலினுடைய இணை ஆணையர், இது மட்டுமல்லாமல் நீதிமன்றத்தில் நடுவண் நீதிமன்றத்தினுடைய நீதிபதி ஆகியோர் நீதிபதிகள் முன்பாக ஆஜராகியிருந்தனர். அனைத்து தரப்பிலும் அறிக்கை தாக்கல் செய்யப்பட்டிருந்தது. குறிப்பாக மதுரை மருத்துவக் கல்லூரியுடைய பிரேத பரிசோதனை அறிக்கை தான் இந்த வழக்கில் தற்போது பல்வேறு திருப்பங்களை ஏற்படுத்தியுள்ளது என்று கூறலாம். குறிப்பாக நீதிபதிகள் இந்த பிரேத பரிசோதனை அறிக்கையை பார்த்த பின்பு மிகவும் அதிர்ச்சி அடைந்து கொடூரமாக, அதாவது உச்சபட்ச கொடூரமாக, மிருகத்தனமாக இந்த தாக்குதல் என்பது நடைபெற்றுள்ளது. இதை ஏற்றுக்கொள்ள முடியாது. குறிப்பாக அந்த இளைஞருடைய உடலில் அடிபடாத இடங்களே எங்குமே இல்லை. எனவே இந்த விவகாரத்தை நாங்கள் தொடர்ந்து கண்காணிப்போம் என்று பல்வேறு கருத்துக்களை தெரிவித்திருந்தனர். இது மட்டுமல்லாமல் இந்த வழக்கில் இன்றே இடைக்கால உத்தரவு பிறப்பிக்கப்படும் என்று கூறி நீதிபதிகள் இந்த வழக்கில் பல்வேறு கருத்துக்களை தெரிவித்திருந்தனர். குறிப்பாக காவலர்கள் எவ்வாறு இருக்க வேண்டும், இதுபோன்ற கொடூர சம்பவங்களில் ஈடுபட்டது ஏன், அது மட்டுமல்லாமல் கோவிலில் உள்ள சிசிடிவி காட்சிகள் அனைத்தையும் எந்த ஆவணங்கள் இல்லாமல் எடுத்து செல்லப்பட்டுள்ளது. அதே போன்ற காவல் நிலையத்தில் வைத்து விசாரணை செய்யப்படவில்லை. சம்பவ இடத்தில் இல்லாமல் எந்த குற்ற பின்புலமும் இல்லாத ஒரு வாலிபரை பல்வேறு இடங்களுக்கு அழைத்து சென்று அடித்துள்ளார்கள் என்று பல்வேறு கருத்துக்களை தெரிவித்த நீதிபதிகள் தற்போது இடைக்கால உத்தரவுகளை பிறப்பித்து வருகின்றனர். அதில் முதல் உத்தரவாக இந்த வழக்கை நீதி விசாரணை என்று சொல்லக்கூடிய மாவட்ட நீதிபதியினுடைய விசாரணைக்கு தற்போது நீதிபதிகள் மாற்றி உத்தரவு பிறப்பித்துள்ளனர். இது மட்டுமல்லாமல் இந்த வழக்கினுடைய முழு ஆவணங்களையும் அந்த நீதிபதியிடம் சமர்ப்பிக்க வேண்டும் என்று பல்வேறு உத்தரவுகளை தற்போது பிறப்பித்து வருகின்றனர். தொடர்ந்து நீதிபதிகள் இடைக்கால உத்தரவாக பல்வேறு உத்தரவுகளை பிறப்பித்து வருகின்றனர். தகவல்களுக்கு நன்றி ரஃபீக் ராஜா. உடனுக்குடன் செய்திகளை தெரிந்து கொள்ள சன் நியூஸ் பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க.